திரு ராம்கி, கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகளில் அதிகபட்ச வலுவை பயன்படுத்தி பேரத்தை பயன்படுத்தி எவ்வளவு அதிகமாக தொகுதிகள் வாங்க முடியும் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த அன்புமணி ராமதாஸ் சண்டையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? அது வந்து பாமகவோட ரொம்ப நாள் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக 90கள்லேருந்து ஆரம்பிச்சு அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. ஆனால் இப்போ இந்த கூட்டணியோ இந்த ஃப்ளிப் சொல்கிறோம்ல, இங்கே மாறி மாறி கூட்டணி, இதனால் வந்து அவனுடைய கட்சியோடைய நம்பகத்தன்மை இதெல்லாமே ஒரு பெரிய ஃபேக்டராக நான் பார்க்கல. இங்கே அடிப்படையில் கட்சியில் சிக்கல் ஆக்சுவலாக. கட்சியில் வந்து வெளிப்படையாக சொல்லும்போது இந்த கேள்விக்கு பதில் வந்து மூத்த தலைவர் அவர் ராமதாஸ் அவர்கள் விலகி இருந்து அவங்களை வழி நடத்தணும், அன்புமணியை வழி நடத்தணும், அவ்வளோதான். அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அது தொடர்ந்து பரவாயில்ல. கடந்த மேடையில் வெளிப்படையாகவே மற்ற கட்சிகளையும் இருந்தது, மற்ற கட்சிகளிலே வாரிசு அரசுகளுக்கு நடுவில் நிறைய மோதல்லாம் இருந்தது. ஆனால் இப்படி வெளிப்படையாக பகிரங்கமாக தொண்டர்களுக்கு மத்தியில் எப்படி வெடித்ததை நம்ம பார்க்கல. நீங்கள் பாருங்கள், எல்லா கூட்டங்களையும் சரி, அது பொதுக்குழு செயற்குழு கூட்டமாகட்டும், இந்த மாமல்லபுரம் கூட்டமாகட்டும், எல்லாத்துலேயுமே தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை ராமதாஸ் அவருடைய பேச்சுக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, தொண்டர்கள் வந்து இந்த கட்சி தலைமையோட மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இது வலுவான தலைமை தான், ஆனால் தலைமைக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதான் பெரிய சிக்கல் ஆக்சுவலாக. கட்சிக்குள்ளே அடிப்படை கட்டமைப்பிலே பெரிய பிரச்சனை இருக்குது. திரு அன்புமணி எடுக்கிற முடிவு எல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லாக மாறுது, எல்லாமே வெற்றியை கொடுக்குதுன்னா தலைவரும் ஏற்றுக்க போறாரு, தொண்டர்களும் இல்லையே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கட்சி கிடையாது. அவங்க வந்து வன்னிய சமூகம் பிரதானம், அதுதான் வைத்து முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை பெறணும், நாடாளுமன்ற கணிசமாக, இதெல்லாம் வந்து ஒரு விதமான இதாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் களத்தில் தங்களை வந்து நிலைநிறுத்திக்கணும்ல. இப்போ தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் வந்து யார் தலைவர் அப்படிங்கிற குழப்பம் இருக்குல்ல. ஸோ அந்த குழப்பத்தை நீங்கள் வந்து தீர்த்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலிலே கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஸோ களத்தில் ரொம்ப தடம் பதிக்கிறது. நீங்கள் மற்ற கட்சிகளை விட இருவரும் திராவிட கட்சிகள், இருவரும் தேசிய கட்சிகள் களத்தில் கூட்டணி வச்சு, அது காரணம் என்னன்னா தலைமை பிரச்சனை தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, அன்புமணி அவர்கள் தானே வருது இல்லை, நீங்க அன்புமணி அவர்கள் வந்து ஒரு மாற்றம் முன்னேற்றம்ங்கிற விஷயத்துல முன்னிலைப்படுத்தினார். அது என்னன்னா, நீங்க சொல்ல மாதிரி பல கூட்டணிகள்லாம் போய் நம்மளை முன்னிலைப்படுத்தி நமக்காக வாக்குகள் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ அவர் அந்த இடத்துல வந்து அது டேக் அப் ஆகல. அதுக்கு என்ன காரணம்னா, அன்புமணி காரணம் இல்லை. அன்புமணிக்கு ஒரு பெரிய கிரெடென்ஷியல், ஒரு பெரிய அடையாளம் இருந்தது. அவர் ஒரு பெரிய சுகாதாரத்துறை அமைச்சராக சில விஷயங்கள் செய்திருக்கார். 108 ஆம்புலன்ஸ்னு ஒரு பரவலாக அறியப்பட்டவர் தான் அது. அதாவது அவருடைய சமூகத்தை தாண்டி வடதமிழ்நாடு தேசிய அளவில் அறியப்பட்டவர். ஸோ அப்போ அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு மாற்றம் இருக்கும்போது அது வந்து டேக் அப் ஆகிற என்ன காரணம்? அதுக்கு வந்து அவர் காரணம் இல்லை, அது பாமகங்கிற கட்சிக்கும் அது ராமதாஸ் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பின்னடைவு தான். ஆக்சுவலாக நீங்கள் அதை தாண்டி மற்ற சமூகங்கள் இருக்குல்ல, வட தமிழ்நாட்டிலே பிற சமூகங்களுடைய நம்பகத்தை, அந்த நம்பிக்கையை நீங்கள் பெற தவறிவிட்ட காரணத்தினால தான் மாற்றம் முன்னேற்றங்கள் டேக் அப் ஆகலை. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து அன்புமணிக்கு வந்து ஒரு பெரிய பலம், சமூகத்து வாக்காளர்கள் எல்லோரும் போலரைஸ் ஆயாவது ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அந்த கட்சி. அது வந்து அது 2016க்கு முன்னாடி வரை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு மாதிரி சிதறி போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வலுவான தலைமை இல்லை. அன்புமணி ஏதோ ட்ரை பண்றாரு, நல்ல விஷயம். இன்னைக்கு கூட இந்த மீட்டிங்களோட என்ன பேசுறாருன்னா, நாங்கள் வந்து அத்துமீறலாம் சொல்லல, நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் நம்ம சமூகத்துக்காக பேசலாம், நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாதி கட்சியோட தலைவராகவே அவர் அறியப்பட்டா இருந்தால் கூட வேறு எந்த ஜாதி கட்சியிலும் இது மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வந்து சமூகத்தை விட உங்கள் குடும்பம் தான் முக்கியம், உங்களுடைய உழைப்பு, நீங்கள் படித்து முன்னேறி வேலை தேடிக்கொள்ளுங்கள், இதைத்தான் நம்ம வந்து ஐயா அவர்கள் பாடுபட்டு அப்படிலாம் சொல்றாரு. இது வந்து வேற யாரும் பேசுறது கிடையாது, வேற எந்த கட்சி தலைவர்களும். இப்போ ஒரு மாற்று சிந்தனை உள்ள வராரு அப்படிங்கும்போது அதை எடுத்துட்டு போறதுக்கு அவங்க கட்சியிலே ஒரு எடுத்து தயாரா இல்ல. இப்ப தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதன் மூலமாக அந்த இடைவெளியை வந்து நிரப்பிட முடியும் இல்ல, அது முடியாது. அதாவது தொண்டர்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷன் வேணும். அதுதான் இந்த கட்சிக்குள்ள சிக்கல், ஒரு பெரிய விஷயம் அதுதான். நீங்க ரெண்டுமே சொல்றீங்களே, தலைமையில குழப்பம் இருக்கு, அதனாலையும் தொண்டர்கள்ட்ட நம்பிக்கையை பெற முடியல. பாமகங்கிற கட்சியின் கொள்கையிலையும் குழப்பம் இருக்கு, அதனாலையும் நம்பிக்கையையும் பெற முடியலன்னா இனிமே அந்த கட்சி ரெண்டு தானே, ஒன்னு கட்சியின் கொள்கை, இன்னொன்னு கட்சியின் தலைமை. ரெண்டுமே குழப்பம்னா அப்ப பாமகவுடைய அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் விலகி இருந்து அன்புமணியை முன்னிலைப்படுத்தி அவர் கையில முழு அதிகாரத்தையும் கொடுத்து கட்சியை திரும்ப களத்துல போய் வட தமிழ்நாட்டில் இன்னும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணி விரும்பி. இப்ப நீங்க எல்லா கணக்குகளும் கூட்டணி கணக்குகளாக இருப்பதனாலதான் வந்து ஒரு பெரிய இவங்களுக்குள்ள ஒரு மோதல் இதெல்லாம் வருது. அப்படி லாங் ரோப் கொடுத்த பிறகுதானே திரு ராமதாஸ் இந்த முடிவுக்கு வர்றாரு. இந்த தேர்தலையும் அவ்வளவு ஒரு லாங் ரோப் கொடுக்க முடியுமா? கொடுத்து ஆகணும்ப்பா. நம்ம நீங்க சீட்டு பேரங்கள் கூட நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு 25 தொகுதிகள் அங்க எடுத்துட்ட விட அதுல போக்கஸ் பண்ணி நீங்க வந்து கடந்த 20 ஆண்டுகள் நிலைமை மாறி இருக்கு. அந்த 20 தொகுதிகள் யாரு? கூட்டணி கட்சி தானே தீர்மானம். நிச்சயமா ஒரு கூட்டணி தான் அது. இயல்பாகவே அதிமுக பாஜக கூட்டணியில் தான் பாமக இருக்க போயிருது. வேற எந்த கூட்டணிக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதுல ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இல்லை. முரண்பாடு இல்ல, ராமதாஸுக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது முரண்பாடுகள் போல் வெளிப்புறத்துல அப்பியரன்ஸ் இருந்தா கூட, ஆனா இதுல அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது, அதை நோக்கி தான் போவாங்க. மேபி இந்த சண்டைகள் வந்து ஒரு பேரத்திற்கு வேணா வழிவகுக்கலாம் முடியாது. ஆனா இந்த கூட்டணி தவிர வேற கூட்டணி ஆப்ஷன் சரியான எப்படி பேரத்துக்கு வழிவகுக்கும்?
ஏன்னா நீங்க வந்து இவங்க வெளில வருவாங்களாங்கிற ஒரு மாதிரி யூகங்கள் செய்திகள் வந்து ஒருவேளை தாவேகா போகும், தாவேகாக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. திமுகவுக்கு போனாலும் மற்ற அந்த அந்த இடங்கள் மாறும், அதுலலாம் சரியா வராது. ஸோ இவங்களுக்கு இந்த கூட்டணி தான், இந்த கூட்டணியில் எது பெஸ்ட் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்காக கூட இந்த செய்திகள் உதவும். ஆனா அவர்களுடைய இது வந்து ஒரு 25 இடங்கள்ல இருந்து வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தா வெற்றிகள் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த இடங்கள் இருக்குல்ல, இப்ப இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படின்னா வெற்றி பெறுவது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படும். ஏன்னா 20 ஆண்டுகள்ல நீங்க திமுகவும் அண்ணா திமுகவும் உங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கியை சேதப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த 2021ல அண்ணா திமுக வட தமிழ்நாட்டில் அண்ணா திமுக வேட்பாளர்கள் வன்னிய சமூகத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவும் வன்னிய சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை வந்து ப்ரோமோட் பண்றாங்க வட தமிழ்நாட்டில். ஸோ அப்படின்னா இவங்களுடைய ஆதாரம் தான் பாமகவுக்கு மட்டும் ஒட்டுமொத்த வன்னியர் சமூக வாக்குகள் போகல. அப்படி திமுகவுக்கும் இந்த நிலை வந்து 2011 முன்னாடி வரை இருந்தது. ஆனா அந்த கடந்த 15 ஆண்டுகள்ல நிலைமை மாறி விட்டது. அப்படிங்கும்போது காலத்திற்கேற்ப மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி போனோம். முதல்ல வந்து தலைமை சரியா இருக்கணும். அடுத்தது பிற சமூகங்கள், வட தமிழ்நாட்டில் உள்ள பிற சமூகங்களை நோக்கி பாமக நகர வேண்டும். ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அப்ப வந்து பாமக மக்கள் வாக்களித்தது என்ன காரணம்னா திமுக அண்ணா திமுக எங்க தூரத்துல இருக்காங்க. நிறைய தொகுதிகள் பாமகவுக்கு கொடுத்து தக்க வைக்க வேண்டிய தேவையும் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமா இல்ல. ஏன்னா அந்த அண்ணா பாமக போனா போட்டுன்னு விடக்கூடிய இடத்துல அதிமுக பாஜக இருக்கு. அப்படி விடக்கூடிய இடத்துல அவங்க இல்ல. நிச்சயமா அவங்க வந்து முடிந்த அளவு இவங்களை ரிட்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அது ஒரு கூட்டணிங்கிறது பெரிய சிம்பிள் தான். எங்க தொகுதி சீட்டு பேரங்கள்ல தான் பிரச்சனை வருது. 2021 நல்ல சண்டையை நடத்தி அதிகமான எண்ணிக்கைகள்ல தொகுதிகளை பெறுவதற்கு வேணா இந்த சண்டை உதவும். ஆனால் களத்தில் வந்து அதிமுக பாமக நல்ல ரேப் அப் இருக்கு. கடந்த 2021ல அவங்க செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய இடங்கள்ல வந்து ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றாங்க. இன்னைக்கு ஒரு கூடுதலாக ஒரு கூட்டணி பலமாகும் போது ஒரு சூழல் மாறி இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு பாஜக எதிர்ப்பு அளவுக்கு முன்னாடி வரும்போது அது கூட்டணியில கணக்குகளை மாற்றி அமைக்கும். அதனால வந்து இந்த கூட்டணி அவங்களுக்கு ஒரு இயல்பான கூட்டணி. அதிமுக பாமக கூட்டணி இயல்பான கூட்டணி. இவங்க செய்ய வேண்டிய கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ங்கிறது கட்சிக்குள்ளதான் இருக்குது. தலைமை இருக்குது, வலுவான தலைமை தான். ஆனா அந்த தலைமை வந்து ஒற்றுமை இல்லாதனால தொண்டர்கள் மத்தியில யாரு பக்கம் போறதுங்கிற ஒரு பெரிய சிக்கல் பேசும்.